ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர். இந்த கேம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயர் வந்து நான் வாரத்துக்கு ஒரு நாள் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வாரத்து ஃப்ரீ ஃபயர் வந்து நான் போடாமலே விட்டேன். அதனால் என்னோடய கடமையை நான் செய்யணும்ல, அதனால் வீடியோ போட்டேன், இன்றைக்கி போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ ஃபயர் வீடியோ. ஸோ அப்புறம் எல்லோரும் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எங்கடா ஒருத்தனையும் காணோம் டேய். ஓய்யோ, நெட்டு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டவரேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இங்கே நெட்ஒர்க்கு. அதனால தான் சின்ன மக்கள். ஐயோ, டே ஒழுங்கா கொடுங்கடா எல்லாத்தையும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சிஎஸ் ரேங்க் ஆட முடியாது. யான்னு கேட்டிங்கன்னா, நான் எல்லாம் கரெக்டாக தான் ஆடிட்டு எல்லாம் வந்துருந்தேன். பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்கேர் கம்மின்ட்டானுங்க. 85 தான் இருக்குது. உள்ளே போய் பார்த்தா என்னடா இது, நானே ஆச்சரியப்பட்டேன். ஆனால் வந்து பிஆருக்கு எத்தனை ஓம் ஸ்கேருன்னு தெரில. ஆனால் என்னால் சிஎஸ் ஆட முடியல. என்னால் ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. சிஎஸ் இல்லாமல் நானா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போயிட்டேன். சரி, சாரி. ஓகே அதனால நம்ம இப்போது கிளாசிக் ஸ்குவாட் ஆடலாம் வாங்க. என்ன பண்ணுறது, கிளாசிக் ஸ்குவாட் தான் உட்காந்து ஆட முடியுது. சிஎஸ் வரலையே. நான் எல்லாத்தையும் கரெக்டாக தான் ஆடிட்டு வந்திருந்தேன். இந்த பாதியில் விட்டு போகிறதெல்லாம் எப்படி? சரி, ஒரு வாட்டி விட்டா மன்னிச்சிடுவானுங்கன்னு ஒரு வாட்டி ஒரு நாள் விட்டேன், பாதியில் விட்டேன். வந்து இது என்னது அது சொல்கிறேன். அப்போ வந்து எப்படி சொல்கிறது, அதை மறந்துட்டேனே. ஐயோ நான் டாபிக்கு வந்தேன்றதே இப்போ மறந்துட்டேன். நான் எப்படி மறந்தேன்னு தெரியல. ஓம் ஸ்கேரு அந்த ஒரு நாள் மட்டும்தான் நான் பண்ணேன். அதுக்கு இவ்வளோ இது பாருங்க, எனக்கு எப்படி அவ்வளோ ஓம் ஸ்கேர் வீணாக போச்சுங்க. ஓம் ஸ்கேர் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு ஓம் ஸ்கேரு எப்படி போச்சு அப்படின்னா கேம்காரங்களுக்கு தான் நான் கேட்கணும். இருங்க மேலே ஒருத்தர் இருக்கா, நம்ம கேமுக்கு வரும் ஃபஸ்ட்டு. கீழே ஒருத்தர் இருக்காங்க, இருங்க. முட்டு விட்டாச்சு. மேலேருந்து ஒருத்தர் அடிக்கிறான். அவன் தான் இருங்க. அவன் தான் நம்ம மொல்லமாக அடிப்பான். அவனை உக்காஞ்சி பொறுமையாக அடிப்போம். கீழே தானே வருவார் அவரு. இருங்க யாரும் இல்லை இப்போது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவன் கீழே வரான்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபார்ச்சூன் ஸ்டெப்ஸ் கேட்குது. ஏதோ அடிச்சுட்டான் எங்கேயோ என் டீம்மேட்டை. சாவுடா ஃப்ரெண்ட்ஸ். அவன் அந்த கபோர்டு பின்னாடி வந்து நோட்டம் காட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. எப்படியோ போட்டில் பட்டு கீழே தான் வரணும். எங்கள் டீம்மேட் அந்த ஓட்டையிலே முடிச்சிட்டானுங்க அவன் கதையை. ஓட்டகுமார் மாதிரி ஓட்டையிலே வச்சு நசுக்கிட்டாங்க அவனை. சரி வாங்க, ரவுண்டு 2க்கு வந்தாச்சு. இப்போ ரவுண்ட் 2ல் வந்து நம்மளை நல்லா ஆடணும், நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆடலைன்னா கூட நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கண்டிப்பாக கொடுத்தே தீரணும். அதில் நான் ஏதோ உறுதியாக இருக்கேன். நம்மளோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். உங்களுக்கு ஆட வருதோ ஆட தெரியலையோ அதெல்லாம் இல்லை, நம்ம பெஸ்ட்டை நம்ம கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த நெருப்புக்கு மெடிக்கெட் ஏற்றலான்னு பார்த்தேன், மறந்துட்டேன். சரி விடுங்க, நம்ம மறக்காது தான். அண்ணா நீ தான் முன்னாடி பயந்து நிற்கிறேன், நானாச்சும் போகிறேன்டா, விட்றா என்ன. இருங்க அந்த முக்கில் தான் அவங்க டீம் ஆள் இருப்பானுங்க. இந்த முக்கில் போய் முக்கி அடிக்கிற பாருங்க அவனு. கீழே இருந்து ஆட்டம் காட்டுறான். நான் போயிருந்தேன் எங்கள் கீழே இல்லைங்க, அங்கே எங்கேயோ ஃபயர் பண்ணிட்டு இருக்கானுங்க மேலே. இருங்க இப்போ அவனை நட்டால்னு வைக்கிற ஷாட் மட்டும் பாருங்களேன். ஐயோ எங்க மேலே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஐயோ இங்கே வேற ஒருத்தன், மேலே வேற ஒருத்தன் சுத்து போட்டானுங்களா.
அப்படின்னு தான் நினைக்கிறேன். வரானா? ஏங்க வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இருங்க அவனை முடிக்கிறேன். எனக்கு கோயிந்தாங்காதி முச்சு தள்ளிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவனை. இருங்க அந்த முக்கில் ஒரு கோயிந்தா இருக்கான். அவன் வெளியே வருவான். இருங்க எப்படியோ கவலைப்படாதீங்க. அவன் வெளியே வந்து தான் தீரணும். கீழே வேற ஒருத்தர் ஹெல்ப்மின்னு கத்திட்டு இருக்கான். அப்படியே போட ஆட்டோ சீரியஸாக போகுது. உனக்கெல்லாம் உட்காந்து இங்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஐயோ டப்புன்னு கூட்டிட்டு வச்சுட்டு போகிறான். எப்போ நல்ல வேலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு அவனுக்கு நான் 8 வேறு வச்சு நாக் பண்ணிட்டேன். நான் ஒத்தாலே முடிச்சிட்ருக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நினச்சிருந்தா நான் ஒத்தாலே முடிச்சிட்ருக்கலாம். ஜஸ்ட்டு அவன் வேறு குறுக்க வந்துட்டான். அவங்க டீம் ஆளு. நான் எப்படியும் செத்துட்டு இருப்பேன். அவன் வேறு குறுக்க வந்துட்டான். வேற எப்படி செத்துட்டு தான் இருப்பேன். ஆனால் என்னோட பெஸ்ட்டை நான் அந்த ஆட்டத்தில் கொடுத்தேங்க. சரி ஓகே. அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாய் உள்ளே நோய மாட்டேங்குது. வந்து நட்டால்னு வச்சானுங்க பார்த்தீங்களா? இறங்குன உடனே அடங்கொய்யால அவனுக்கு தெரியாமல் அப்படியே ஊக்காங்க போட்டு அப்படி போயிடலாம். அப்படி இந்த கபோர்டு பின்னாடி நின்று கவர் எடுத்து வச்சிடலான்னு பார்த்தேன். அது உள்ள பையன் பார்த்து முடிச்சு விட்டான். முடிச்சு விட்டீங்க போங்கடா. எப்படி முடிச்சான் அவன் பார்க்கலாம். இருங்க எப்படி என்ன சாவுக அடிச்சான் பார்த்துட்டு வராங்க. அவன் 33 அடி வச்சுக்கிறான். ஒரு டேமேஜ் கூட அவனை பண்ணல. நைஸாக அவன் அடிக்கும் போது கூட நான் அதான் நினச்சேன். நைஸாக போயிடலாம், இல்லை முடியும், நம்ம போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பார்த்தா போட்டுக்கிறான். போக முடியல. எங்க இவங்கிறாங்க கொஞ்சம் சேஃப்டியான இடத்துல தாங்கிறான். ஆனால் ஜோனில் மாட்டிப்பானே, அதுதான் இப்போ பிரச்சனை. அவன் ஜோனில் மாட்டிப்பான். எப்படி அடிச்சிட்டாங்க ஒரு கில்லு. ஆனால் 2 பேரும் இவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜோன் வேறு பின்னாடி வந்துட்டு இருக்கு. செத்துருவான். அது நான் செத்துருவான்ட்டேன். அவன் இவனை 2 பேருமே படிக்கணும். இவன் ஒருத்தனை அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, எப்படியோ மேட்சை கொண்டு போயிட்டுருப்பான். இவன் 2 பேர் வேறு படிக்கணும்ல, அதுதான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா பையன் முடிச்சிட்ருப்பான். கொஞ்சம் நாங்கள் எங்கள் இதுலேருந்து பெஸ்ட்டு கொடுத்துருந்தோன்னா கொஞ்சம் ஜெயிச்சிட்ருக்கலாம் அந்த மேட்ச்சு. நான் அவனை ஒரு கில் அடிச்சிருந்தேன்னா கொஞ்சம் இந்த மேட்ச் எப்படியாச்சும் கொண்டு போய் ஜெயிச்சிட்ருக்கலாம். நான் அந்த ஒரு கில் அடிக்காமல் விட்டது என் தப்பு தான். சரி விடுங்க, அதை தப்பு பண்ணி நம்மளே குறை சொல்லிக்க முடியாது. சரி நம்ம பாட்டத்தில் கவனிப்போம். இருங்க இந்த வாட்டி என்னை எப்பவும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க கொய்யால அங்கேயாடா நின்று ஸ்கோப் பண்ணுறீங்க. இருங்கடா வரேன். செத்தானுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோ அப்போ அஷ்டாங்க என் டீம்மேட்டு. மஜாடா. ஐயோ அஷ்டா. ஃப்ரெண்ட்ஸ் முக்கில் வச்சு சாப்பிட்டாங்களே. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கில் அடிச்சேங்க ஃப்ரெண்ட்ஸ். என் டீமில் இருக்கிறவனுங்க நல்லா ஆட மாட்டேன்றானுங்களா இல்லை நான் நல்லா ஆட மாட்டேங்கிறேன்னானே தெரில. நானும் ஒரு கில் அடிச்சிட்டேன். அதுதான் பண்ணுறது போயிடுச்சு விடுங்க. நினச்சி இப்போ என்ன பண்ண முடியும். அவனுக்கு 3 மேட்ச் ஜெயிச்சிட்டானுங்க. ஜெயிக்க விட்டுருக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 மேட்ச், அதுவும் 1 2 கிடையாது, 3 மேட்ச் ஜெயிச்சிட்டானுங்க. என்ன பண்ணுறது. ஆனால் நம்ம தலை எழுத்து 3 மேட்ச் ஜெயிக்க விட்டேன். இந்த ஒரு மேட்ச் எப்படியும் அவனுக்கு ஜெயிச்சிருவானுங்க. நான் தோற்றுருவேன் தான் நினைக்கிறேன். ஆனால் நான் தோற்றுருவேங்க, கன்ஃபார்ம் நான் தோற்றுருவேன். இருங்க இவனுக்கு ரிவ்யூ பண்ணலாம். பாவம் பையன் பக்கத்துலேயே செத்துருக்கான். தூரமாக வந்து அதோ இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பாவுக்கு தலைக்காணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரேன். ஸோ
இப்போ என்ன பிரச்சனைனா அவன் ஒருத்தன் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுட்டு இருக்கான் அவனை. இருங்க வைக்கிறோம் முடிச்சுட்டுக்கிறானுங்க. ஐயோ அஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். தலைக்காணி கொடுத்துட்டு வர்றேன், என்னை கரெக்டாக வெளியே நின்று முடியலாம். உள்ளேதான் நிற்கல, உள்ளேதான் நின்னான். எப்போங்கடா நான் செத்துட்டேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தோத்துட்டோம். என்ன பண்ணுறது, அவனுங்க என் டீம்மேட் நல்லா ஆட மாட்டேங்கிறானுங்கன்னா நான் நல்லா ஆட மாட்டேங்கிறானே தெரியல. ஆனால் அவனுங்க அந்த டீம்மேட்டு சூப்பராக ஆடுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவனுங்கள மாதிரி ஆட்டக்காரனுங்களை நான் பார்த்ததே இல்லை. இன்னும் கூட சொல்லுவேன், அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். சூப்பராக ஆடினாங்க. அவனுக்கு டீம் வாட்ச் போயிருந்தா கொஞ்சம் நல்லா என் பெட்டரை கொடுத்துருக்கலாம். ஏன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடி இருக்கேன், இந்த தேர்டில் தூக்கி போட்டிருக்கானுங்க பாருங்க. கான்ட்ரி ப்ளோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடிருக்கேன், தேர்டில் தூக்கி போட்டுக்கிறானுங்க பாருங்க. பிச்சைக்கார பசங்க. சாரி ஃப்ரீ ஃபயர்காரங்க பிச்சைக்காரங்கன்னு சொல்ல கூடாது. அவங்க எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுவாங்க. நான் தான் கொஞ்சம் நல்லா ஆடல, என் தப்பு தான். நான் தான் கொஞ்சம் நல்லா ஆடல. சாரி ஃப்ரீ ஃபயர் சாரி. ஆனால் அக்செப்ட் பண்ணிருங்க. இருங்க அப்ரூவ் பண்ணி விடுவோம். வெளியே நின்று இருப்பானா. பிஆரோட நான் போகிறது பிஆர் பிஎஸ்னோ. இவன் எதுக்கு இது பண்ணிட்டான். ஐயோ நான் முன்னாடியே பார்த்துருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இவன் பிஆர் போகிறானா சிஎஸ் போகிறானான்னு. நான் பிஆர் ஒன்று ஆட்டு முடிச்சுக்கலாம், இல்லை டைம் வீடியோவுக்கு நிறையா இசுக்கோன்னு பார்த்தேன். நான் என்ன பண்ணுறது, இந்த மக்கு பையன் அவனே முடிவு பண்ணிட்டுக்கிறான். ஐயோ நான் அப்போவே கேன்சல் பண்ணியிருந்தா கூட ஆடி இருக்கலாம். ஸோ சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதுவில் வீடியோவில் என்னால் பிஆர் ஆட முடியல. ஸோ அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. நான் இப்போது சிஎஸ் ஆடுற ஒரு விருப்பம் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. இருங்க மேலே ஒரு குழந்தை இருக்கிறான், அவனை போய் சைலண்டாக முடியலாம். நின்றுட்டுருக்கான் பாருங்க குழந்தை. ஏய் சாவுடா, என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுவியா நீ. எங்க நல்ல வேலைங்க நான் பார்க்கல. ஒரு இன்டர்ன்ஸ்ல நான் வாய்ஸ் ஓவர் கூட கொடுக்கறது விட்டேன், பார்த்தீங்களா. போயிட்டானா சே போயிட்டுக்கிறாங்க. பாருங்க சாவுடா, செத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 கில்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், மஜா பண்ணிட்டேன். 2 கில்லு அடிச்சிட்டேன். இன்னும் ஒரே வருஷம் தான் இருக்கான், அவனையும் நான் அடிச்சிட்டேன்னா கொஞ்சம் முடிஞ்சிடும் இது சீக்கிரமாகவே இந்த ஆட்டம். ஏய் போடா, அவன் இங்கே தாங்க எங்கேயும் கன்ஃபார்ம் இருக்கணும் எனக்கு அது மட்டும். எப்படி அவன் பின்னாடி நின்று வந்து அச்சா பார்த்தீங்களா. ஆனால் நான் வந்து எப்படி எக்ஷாட் பட்டுச்சுன்னே தெரியல. அது எனக்கு இன்னும் சத்தியமாக தெரியல அது நான் எப்படி எக்ஷாட் அடிச்சேன்னு. பின்னாடிலேருந்து அதை கொஞ்சம் வந்தான், வந்த உடனே கத்தியில் அடிச்சா ஒரே எக்ஷாட் மண்ணை பிச்சுன்னு போகுது. சத்தியமா எனக்கு அது புரியவே இல்லை. நானும் அடிச்சேன் அந்த மாதிரி இருக்கு எனக்கு இப்போ. ஷோபா ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி ஒரு ஆட்டம் எப்பவுமே ஆடினதில்லை, இப்போதான் ஆடி இருக்கேன். அதனால கொஞ்சம் நான் பாராட்டுற விதமாக பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் இது பண்ணுங்க, கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் என்னை பாராட்டுங்க. விரட்டு விட்டு அடித்த ஜெகதீஷ் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் எதிர்த்து விரட்டி விட்டு அடித்த ஜெகதீஷ் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி யாரும் இல்லை, அந்த மாதிரி இந்த மாதிரி ஜோடி இல்லை ஊருக்குள்ள, அந்த மாதிரி ஆச்சுக்குள்ள இந்த மாதிரி போச்சுக்குள்ள
அதானே பார்த்தா ஒரு மேட்ச் மாதிரி ஒரு மேட்ச் இருக்காது. ஒரு மேட்ச்சில் நம்ம நல்லா ஆடுவோம், ஆனால் ஒரு மேட்ச்சில் தோலாக தோற்றுருவோம். நான் அவனை ஆனால் என்ன மாதிரி டேமேஜ் கொடுத்து அடிச்சுக்கிறேன் பாருங்க அவனை. அது கொஞ்சம் எனக்கு பார்த்தா பெருமையாக இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ஆனால் அவனுக்கு எவ்வளோ டேமேஜ் கொடுத்து அவனை அடிச்சிருக்கேன். ஸோ இதுக்காகவாச்சு வீடியோவை கொஞ்சம் லைக் போட்டு பாருங்கள். என்னடா இது கன்னு கம்மியாக வருது? ஓ ஒரு மேட்ச் தானே வந்துருக்கு. நான் கூட எங்கேயோ போயிட்டு வீடியோ முடிச்சிடலான்னு நினச்சேன். பார்த்தா ஒரு மேட்ச் தான் வந்திருக்கேன். அந்த ஒரு மேட்ச் ஆட்டத்தில் எல்லாம் மாறிடுச்சிடும். எப்படி அவனை ஹெட்ஷாட் அடிச்சுன்னே தெரியல. ஃப்ளூக் தான், ஆனால் அது சத்தியமாக ஈயச்சான் ஃப்ளூக். அது ஈயச்சான் ஃப்ளூக் தான். ஆனால் நான் 3 பேர் போட்டேன்றது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நானா இப்படி ஆடிருக்கேன், அந்த மாதிரி எனக்கே ஆச்சரியமாக. ஓகே, அப்படின்னு என்னை யார் பற்றின கேட்டா, உங்களுக்கும் ஆட தெரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீ ஃபயரு. நீங்களும் நிரூபித்து ஆடணும். ஒளிஞ்சிக்காதீங்க. ஒளிஞ்சுன்னு எங்களுக்கு ஆட தெரியாது அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, நல்லது இல்லை. ஓகேங்களா? எப்படி மஜாவாச்ச பாருங்க அவனை. ஒன்லி ஹெட்ஷாட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே எங்கேயும் சண்டை போயிட்டுருக்கு. அவங்க டீமில் ஆனால் ஒரு பையன் இருக்கான். ஐயோ என்ன அடிக்கிறானா? இருங்க அதுக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு இருக்காப்புல பையன். வெளியே வந்தான், இங்கேருந்தே அவனை முடிச்சிட்டேனே ஃப்ரெண்ட்ஸ். இதனால்தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னை ப்ரோ பிளேயர்னு சொல்லுவாங்க. நான் இருந்த இடத்துலேருந்தே அவனை பார்த்து எப்படி அந்த சந்துக்குள்ளே முடிச்சேன் பார்த்தீங்களா? பார்த்து கற்றுக்கோங்கடா எதிர் டீம்காரங்களா. ஒரு மேட்ச் மாதிரி ஒரு மேட்ச் இருக்காது. போன மேட்ச் தோத்தனா இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிப்பேன். நீ வேணால் நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். போயா வச்சு தூக்குறோம். என்னடா டீமாங்களே, ஓகே தானே? இவன் தான் இந்த மண்டபம் தான் என்னை பிஆர் ஆட விடாம பண்ணது இந்த வீடியோவில். கொஞ்சம் டிப்ரெஷன் வீடியோ தான் இது. பிஆர் ஆட விடாம பண்ணிட்டான். பிஆர் லவர்ஸ். ஸோ இது ஆனால் நம்ம பிஆர் லவர்ஸுக்கும் கொடுமை பண்ணிட்டோம், சிஆர் லவர்ஸுக்கும் கொடுமை பண்ணிட்டோம். பார்த்தீங்களா? அட்டம் குய்யால ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு சரியான அடி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மண்டியா எனக்கு ரிவ்யூ பண்ண, ஆனால் அவனுக்கு சரியான அடி. இருங்க எப்படி அடி குத்துருங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்க. அதோ சரியான அடின்னு நினச்சா கம்மியாக ஏதோ சொட்டு மருந்து மாதிரி விட்டுருக்கேன். ஆனால் நம்ம டீமா எதிர் டீமா? எதிர் டீமா, அதனால தான் ரெட்டாக தெரிஞ்சான். அதனால தான் பார்த்தேன் நம்ம டீமா எதிர் டீமான்னு. அதில் டவுட்டே இல்லை, அவன் எதிர் டீம் தான். ஸோ என்ன இது மினுக்குது என்னன்னு தெரில, அப்புறமா பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம போய் பேக் மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த பேக் போடுற டெடி பேர் பேக் நல்லா இருக்கும்ட்டான். ஆனால் இந்த பேக் அப்படியே போட்டு வச்சுருந்தேன். அப்புறமா மாற்றிக்கலான்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி அப்புறமா மாற்றிக்கலாம். ஐயோ நம்ம ஒரு ஊக்காங்க காலி ஆயிடுச்சா? அப்படியே நின்று தான் சண்டை போடணும். இப்போது இருங்க இந்த பக்கத்துலேருந்து எவனோ வந்தானுங்கன்னா தோ வந்தான் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவனுக்கு ரிவ்யூ பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது டிப்ரெஷனுக்கு அடி மட்டத்துக்கு போயிட்டு வந்து இந்த ரவுண்டில். ஸோ ரொம்ப மிகவும் டிப்ரெஷன் ஆயிடுச்சு. நான் அவனை அப்போவே எகிரி அடிச்சுருந்தா கொஞ்சமாச்சு ஜெயிச்சிருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு இன்னும் கூட டவுட்டாக இருக்குது. நான் அப்போவே அவனை அடிச்சிருக்கணும், என் தப்பு தான் எல்லாம். அவனை அடிச்சிருந்தா கொஞ்சம் நம்ம சைட்லேருந்து இப்போ ப்ரெஷர்லாம் போட்டிருக்கலாம். நான் அவங்க சைடில் ப்ரெஷர் போட்டு அவனுங்க அடிச்சிட்டானுங்க. நான் பண்ணுறது ஓடுறானுங்க பாருங்கன்னா அங்கே
திபுதி பாக்குன்னு. சரி இருங்க இருங்க, இந்த கட்டை பின்னாடி ஒருத்தன் ஒழிஞ்சிட்ருக்கான், அவன் அடிக்கலான்னு நான் இப்போ போயிட்டுருக்கேன். இந்த வருதான் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் அவன் சாவல? நான் எவ்வளோ அடி வச்சேன், இந்த எவ்வளோ அடி வச்சா நீங்களே பாருங்க. ஓ அவன் நம்மளை சாவடிக்கலையா, வேற எவனோ சாவ வச்சிருக்கான் அவன். ஆனால் அவன் சாவ வச்சிருந்தா அவன் சாவுற நிலைமைக்கு போயிட்டுருப்பான். அப்போ தான் நான் எதோ தோத்துட்டேன். ஸோ சரி விடுங்க, நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் என்ன கம்மியாச்சு பார்த்தீங்களா சீனு? இவனுங்க நின்று மெடிக்கேட் போட்டுன்னு இருப்பாரா, அவன் வந்து டப்புன்னு வச்சா போனுங்க 8 ஷாட். பல்லா எப்படி சிரிக்கிறான் ஏங்க, நம்ம தாங்க ஃபஸ்ட்டு. நான் ஃபஸ்ட்டு ஒரு டைலாக் விட்ருப்பேன், இந்த மேட்ச்சை நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு. தோத்துட்டேன். அதனால் என்னால் எல்லாரும் இந்த மன்னிச்சுங்க. ஏய் போடா, ஏய் வீடியோ முடிய போகிறேன். இப்போ வந்து சிஎஸ் ரேங்க் போட்டவங்க தான் போடா கிளாசிக் ஸ்குவாடு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ வந்து இது அப்புறம் மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்களா லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்புறம் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? சரி, எல்லாருக்கும் நான் இப்போ பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு நினைக்கிறேன். ரெக்கார்டர் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே நான் உங்ககிட்ட பாய் சொல்லிக்கிறேன். சரி ஓகே. ஸ்கேட்டிங் போர்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், மஜா வந்துச்சுல. ஓகே இருங்க, இந்த ப்ரைஸ் எல்லாம் நான் அப்புறமா வாங்கிக்கிட்டேன். இல்லை உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வாங்குறத பார்க்கணுமா? இல்லை ப்ரைஸ் வாங்குறத பார்த்தா நீங்கள் போர் அடிச்சிட மாட்டீங்க? இல்லை ப்ரைஸ் வாங்குறது பார்க்குறீங்களா? ஆல்ரெடி சுற்றுதுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெக்கார்டர் போயிட போகுது. சரி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பாய் 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 பாய். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பாய்.